இல்ல தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு சேலை எடுத்து கொடுக்க வேண்டாம். அடுத்த வருஷத்துல ஒரு சுடிதார் எடுத்து வைங்க. சேலை எடுத்து கொடுத்தாலும் தாத்தா ஒரு கோட்டருக்கு 2 கோட்டர் அடிச்சுட்டு கண்டமானிக்கு படுத்துக்கிடுவாரு. அப்புறம் வாரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால சுடிதார் எடுத்து கொடுத்தாங்கன்னு வையே, ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க, அதுக்கு மேல ஒரு டாப் கொடுப்பாங்க, அதுக்கு மேல ஒரு துப்பட்டா. என் மேல துப்பி ஏற்கனவே அப்படித்தான் வருது. அதனால ஒரு துப்பட்டா ஒண்ணு கொடுப்பாங்க. நீ அதெல்லாம் போட்டுக்கிட்டு தலைகீழ நின்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனாலே நாகராஜனும் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து எவ்விதமாகவே தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கிடாம், உண்ணாமல் உறங்கிடாம், உடைய வந்திருப்புகள் மறந்திடாம், அண்ணன் தண்ணியது அருந்திடாம், ஆண்ட வந்திருப்புகள் மறந்திடாம், அரோகராரே அங்கே அரணே என்று
வாழ்ந்து வருகிறார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமல் வில்லிசை கலைஞர்களை அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் நமக்கு ஆதரித்த அருமை உள்ளம் அருமை செல்வச்சீமானவர்கள் மீன்துள்ளி சங்கரன்கோவில் தாலுகாவை சேர்ந்த மீன்துள்ளி மாநகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அந்த மாரியம்மனுடைய திருநாமத்தை பெற்ற நாமலை போன்ற ஒரு வில்லிசை வேந்தராகவே வில்லிசை கலையில இருந்து வரக்கூடிய ஸ்ரீ பூமாரியம்மன் வில்லிசை குழு சார்பாக புலவர் கௌசல்யா அவர்கள் சார்பாக அருமை சகோதரி அவர்கள் சார்பாகவும் அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதாவது ஒரு கலைஞர்களை இன்னொரு கலைஞர் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல உள்ளத்தோடு அன்போடு நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். கலைஞருக்கு ஒரு கலைஞர் வந்து நம்ம வந்து கொடுக்காம யாரு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அப்படி பரிசளித்து ஆதரித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் சார்பாக சான்றோர் குல மக்கள் சார்பாக நாமல் 6 பேர்களுக்குமே அழகான பொன்னாடை கொண்டு வந்து போச்சு. அதோடு மலர் மாலையை ஒரு மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோட நம்ம வருவதற்கு முன்னால மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க. அதனால நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா கலைஞர்களுக்கும் இதே போல கொடுக்கணும். அதனாலே நாமளுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் அவருடைய உச்சாறு பெற்றார் உறவினர்களோடு இந்த பத்திரகாளி அருளாளிய விதமாகவே வாழ வேண்டும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் பத்திரகாளி அருளாளி பத்திரகாளி திரும்பி செய்யும் தொழில் இன்னும் விருத்தியாக என்றென்றைக்கும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று பத்திரகாளி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 12 வருடமாகவே சிவபெருமானை எதிர்பார்த்தார்கள். ஆண்டவள் சிவபெருமான் வந்தபாடில்லை. உடனே இறைவனை அழைக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஏ அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா.
ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது என்ற ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது நாகலோக வட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் ஆனவன் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருபேருக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப இந்த சிவபெருமான் என்றைக்கும் போல அகில உலகம் எல்லாம் படி இழக்க பயணமாக பார்வதிக்கு அன்னைக்கு பார்க்க ஒரு ஆசை. என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே படி இழக்க போறாரு வாராரு. நம்ம பார்வதி ஒத்தையிலே கைலாசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நேரமும் போகல, பேச்சு துணைக்கு நமக்கு ஆளும் இல்ல. அதனால சிவனோடு சென்று இவர் படியிழப்பை நாமளும் பார்த்து விட்டு வருவோமே என்ற ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் படியிழக்க போனா நான் பார்வதி ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். என்ன கைலாசத்திலே ரம்பையை, ஊர்வசி, மேனகை, துலர்த்தமை இத்தனை பேர்கள் இருக்காங்க. ஞானி ஒத்தையில் இருக்கமுங்க. இவங்க முகத்தை பார்த்து எனக்கு குளிச்சு போச்சா? ஆமா. அதனால எனக்கு நேரம் போகவில்லை ஆண்டவா, நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன். அப்படியா? இறைவனுடைய படியிழப்பை ஈஸ்வரி நான் பார்க்க வேண்டும். கடவுளோட படியிழப்பை கண்ணன் தங்கை நான் பார்க்க வேண்டும் ஐயா. அதனால என்னையும் இன்னைக்கு உங்க கூட அழைத்து கொண்டு போங்க. அம்மா பார்வதி, என்னைக்குமே நான் தானம்மா போவேன். இன்னைக்கு திடீர்னு என் கூட நீ வாரேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாயே, என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போவதனால எந்த குறைகளும் கிடையாது. ஆன போதிலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பல விதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. அவர்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்டப்புல கொடுத்திருப்பேன். அம்மா 21 குழந்தையை கொடுத்திருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, என் கூட வந்தேன்னு வையே, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, இந்த தம்பி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. அதனால என் கூட நீ வர வேண்டாம் பார்வதி, நீ கைலாசத்திலே அமர்ந்துரு அப்படின்னு சொன்ன உடனே, இறைவா உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது அவ்வளவுதானே. கண்டிப்பா நான் படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்படியா? உன் வாயினாலே பேச மாட்டேன் என்று சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தாத்தான் என்னோடு உன்னை படியிழக்க அழைத்து கொண்டு போவேன். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்போட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினையை கொண்டு நாடு எங்கோ வருவாரா, ஒரே நல்ல தினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கு தினையை கொண்டு
களைப்பா இருக்கு. களைப்பை தீர்ப்பதற்காக கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம். பார்வதி என்னோடு வரும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கைலாசத்துல இருவென்று சொன்னனே, என் பேச்ச கேட்காம என்னோடு நீ வந்து விட்டாய். ஆனாலும் பரவாயில்லை அம்மா, உனக்கு களைப்பை தீர்வதற்கு நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு கைலாசத்துக்கு போவோம் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு ஆலமரத்திற்கு அடியிலே பார்வதியும் பகவானும் போய் அமர்ந்திருந்தார்கள். அப்போ பகவானும் பார்வதியும் போய் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருக்கிறது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, டவுசர் போருக்காம ஒரு தம்பி, இவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும். அவன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டே இருக்கிறான். முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டின உடனே பார்வதி பிள்ளையை கண்டா. ஐயோ, அறிவில்லாத பாலகன், புத்தி இல்லாத பையன் முனிக்கோப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தானே, யானா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. இல்ல தம்பி, ஒரு கேள்வி கேட்பேன், நீ சரியா பதில் சொன்னேன்னா நான் 200 ரூபா உனக்கு தருவேன். கதை தெரியுமா? அவன் எதிர்பார்த்தா வாயை பறந்துட்டு உட்கார்ந்திருக்கான். அவன் எப்படி சொல்லுதான்னு நான் பார்க்கேன். அப்ப இந்த பாலகன் மரத்தை மேலே வெட்டி கொண்டிருந்தான் பாரு, நல்லா கவனமா கேள்டா. அப்ப பார்வதி இந்த குழந்தையை கண்ட உடனே பதறி போய், ஆண்டவா பரம்பொருளே, அறியாத பிள்ளை முனிக்கோப்பிலே உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அவன் கீழே விழுந்தா ரொம்ப உஷாரா இருக்கு. அவன் கீழே விழுந்தானையானா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தாவன் தவிடுபடி ஆகிருவான். ஆண்டவா, நீங்க தான் போய் உயிரை கொடுத்து பிள்ளைய காப்பாத்தணும். பார்வதி, என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? வாயை திறக்காத, மறுவார்த்தை பேசாதன்னு உன்னை சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து இந்த பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னா என்னால எப்படி காப்பாத்த முடியும்? பகவானே, வேலை முடிந்து விட்டது, படியலுக்கு வரைக்குத்தான் நான் பேச மாட்டோம்னு சொன்ன, நீங்க கவனிக்கலையா? குழந்தையை போய் காப்பாத்துங்க. அப்ப சிவன் யோசித்து பார்த்தார். சரி பார்வதி, நீ சொல்லுவதை போலவே நான் குழந்தையை காப்பாத்துகிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆண்டவன் யோசித்து பார்க்க, இதற்கு முன்னால இந்த பாதையா வந்திருக்கும் போயிருக்கும். இந்த ஆல மரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே, திடீர்னு இந்த மரம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது இது யாருடைய வேலை? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? கண்ணனாகிய கோபால கிருஷ்ணன் மேல். என்பெருமான் தான் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த ஆண்டவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தியே தீரணும்னு சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவன் சொன்னார், நீ சொல்லுவதை போலவே நான் குழந்தையை காப்பாத்துகிறேன் பார்வதி. ஆனா ஒண்ணு, அவன் எப்படி வெட்டு முடிந்து இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாரான். ஏ பாவி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போய் காப்பாத்திருப்பா. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்திருப்பாரு. இவன் அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னா? அம்மானு சொல்லல, அப்பானு சொல்லல. என்ன சொன்னான்டா? என்ன சொன்னா? இதுக்குத்தான் நீ 200 ரூபாய் கிடைக்கும் நினைச்சியா? ஐயோன்டானோ. கரெக்ட். நீ சரியா சொல்லல, 200 ரூபாய் கொடு. அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸா இதத்தான் சொல்லி இருப்பாங்க, இதான் வேட நினைச்சு அப்படியே ஒரு குத்து மதிப்பா சொல்லுதான் அவன். நீ சொன்ன தப்பு, 200 ரூபாய் கொடு. நீ பைக்குள்ள வச்சிருக்க பிஸ்கட் எடுடா. அத அப்பலே பொத்தி வச்சிருக்கான் பாத்துக்கோ. அப்ப அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. சரி, உனக்கு தான் தெரியல, வேற யாராவது சொல்லுங்க. தெரிஞ்சாலும் சொல்லுங்க பாப்போம். இப்படி பின்னால இருப்பேன் எங்களுக்கு தெரியாம போச்சா அண்ணாச்சி? அது பின்னாடி இருந்து சொன்னா செல்லாது.
முன்னால இருந்து சொன்னாதான் உங்களுக்கு துட்டு, பின்னால இருந்து சொன்னா கிடையாது. சொன்ன பிறதானே சொன்னீங்க. அந்த தாய் முதல்ல சொல்லிட்டாங்க. முதல்ல யாரு? அப்படியா? எனக்கு கேட்கலையா? அப்போ வேண்டாமோ? பரவாயில்ல, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ஊர்ல போய் உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுவேன். ஆமா, போடுவானே தண்ணியில எழுதி வச்சுக்கோங்க, அழிஞ்சிராம. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேம்னா பாக்கச்சனையும் போக்கலைன்னு சொன்ன உடனே செத்தேம்னு விழுந்தா பாவி தெக்க போயிட்டான். ஆமா, அதனால அம்மா பார்வதி அவன் வாழ்க்கை அவன் வாயில் இருக்காங்க பெரியவங்க. வாயில பைபாஸ் ரோடா போட்டுருக்கு. ரோடாயா போடுவாங்க. வாழ்க்கை வாயில அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா என்ன? நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா? எப்படி நினைக்கணும்? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது நல்ல வார்த்தையாகத்தான் இருக்கணுமா? நல்லதாவே இருக்கணும். எதிரியாவே இருந்தா கூட நம்ம வாயினால் யாரையும் சபிக்க கூடாதான். நம்ம அவனை சபிச்சு பேசணும்னா அந்த வார்த்தை பேசக்கூடிய ஆளுக்கு தான் பலிக்கும். அதனால அவனுக்கு பலிக்காது. ஆமா, அதனால நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை ஒருவரை சபிக்கிற வார்த்தையாக இல்லாம யாரா இருந்தா நல்லா இருக்கட்டுமே அப்படின்னா நம்மளும் நல்லா இருப்போம். அப்படித்தான் நினைக்கணும். கல்லெத்தி விழுந்தா கூட அம்மான்னு சொல்லணும், இல்ல அப்பான்னு சொல்லணும். இல்லன்னா பத்திரகாளின்னு கூப்பிட்டு அவளாவது வந்து காப்பாத்துவா. தும்மல் போட்டா கூட அம்மாங்கணும் இல்ல அப்பாங்கணும். வெற்றி தும்மல் போட்டோம்னா வீட்டோட காய்தாப்ப காத்தோட அழைக்கிறாங்க நம்மள. அதனால தும்மல் போடும்போது நம்ம பார்த்து போடுடா. ஏன் தும்மல் போடும்போது அம்மாங்கணும் இல்ல அப்பாங்கணும்? உயிர் போயிட்டு தான் மறுபடியும் வந்து அந்த உயிர் சேருமா. ஆமா, தும்மல் போடும்போது அப்படி ஒரு சுகம். அந்த சுகத்துல வந்து உயிர் வந்து கடவுள்கிட்ட போயிருமா. அதாவது தும்மல் விழும்போது தும்மல் விழுந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல உள்ள வியாதி பூரா போயிருமா. அதாவது ஜலதோஷங்கள் போயிடுமா. நீங்க கணக்கு மாப்ள, நீங்க அப்படின்னு தும்மணும். நீங்க இந்த மைக்கை நீங்க தூக்கிட்டு போகலன்னு வைங்க, மைக்கை சப்பி நானும் தும்மனேன், நீயும் தும்மனேன்னு தும்ம கூடாது. ஆமா, நீங்க வந்து கொஞ்சம் ஐக்கியரோட ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டு வாங்களே. ஐக்கியரோட ஆஸ்பத்திரி நீர் தானே இப்ப சொன்னீரு, நோயோட கிடக்காங்க. தும்மனா நோய் பூரா தூர போயிரும் நீரு. இவரை முதல்ல அங்க கொண்டு சேருங்கயா சொல்லுங்க. ஆமா, ஏகப்பட்ட நோய் என்ன சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அங்க சேர்க்க வேண்டாம் மாப்ள, சேர்த்தாதான் நல்லது. சரி, சேர்க்க வேண்டிய இடம் இருக்கு. ஹை கிரவுண்ட் கூட்டு போனேன்னு வை, ஒரு பச்சை கலர் Dress போட்டு இவரை கூட்டு போவாங்க. அந்த லிஸ்ட்ல கொண்டு சேர்த்து விடுங்க. சரி, நான் வந்து போணும் உனக்கு. அதனால அம்மா வந்து விழுந்தா நான் காப்பாத்தி இருப்போம் பார்வதி. செத்தேன் என்று விழுந்தா செத்து போனாவா நம்ம கைலாசம் போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து மெல்ல நாகலோக வழியாக. அப்போ நாகலோக வழியா நடந்து மெல்ல வாரா. வருகிற வேளையில் பார்த்தாலே பார்வதி ஆண்டவனே பகவான் நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணும் என்று பார்வதியும் கேட்டபோது பகவானும் ஏது சொல். அடியே பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 12 வருடமாக குழந்தை என்பது இல்லை. அதனால் கடவுளாகப்பட்ட என்னை நினைத்து 12 வருடமா தவம் இருந்து வருகிறாரடி அப்படின்னு சொன்ன உடனே இறைவா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் குழந்தை பாக்கியத்திற்காக இப்படி ஒரு கொடிய தவம் இருக்க வேண்டுமா? உடனடியாக நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, குழந்தை பாக்கியம் என்றால் சாதாரணப்பட்ட வரம் அல்ல. அவங்க போன செல்மத்தினுடைய பாவ புண்ணிய கணக்குப்படுத்தாண்டி நான் குழந்தை வாக்கியமே கொடுக்க முடியும். அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல அப்ப பார்வதி பார்த்தா இறைவா, அவங்க ஒரு 10 நிமிஷம் அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் குழந்தையை கொடுக்க முடியுமானா சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனாரை வர சொல்லுங்க. அவங்க கணக்கை பார்த்து குழந்தை வாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். அந்த கணக்கிலே என்ன தெரியுது? அதோ போன ஒரு செம்மத்திலே
ஜென்மத்திலே செய்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலே இருபேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த வேடுவனா பிறந்து சூல்மானை கொன்று விட்டார் நாகராஜன். சரி, இந்த நாகக்கண்ணியை பார்த்தா அவ இவருக்கு மேல மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்தார், கருவை கலைத்தார். ஒரு மருந்தை கொடுத்திருக்கிறாள், உருவையே கலைத்திருக்கிறாள். அடி கருவளித்த இருபேருக்கும் கை குழந்தை கிடையாது. உருவளித்த இருபேருக்கும் ஒருபோதும் குழந்தை இல்லை என்று ஆண்டவன் சொல்ல பார்வதிக்கு மனசு கேட்கல. நம்மள மாதிரி ஒரு பெண்ணுலா தவம் இருக்கிறார். பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும், மங்கைக்கு மனம் இறங்கி நீங்க மதலை வரம் கொடுக்க வேண்டும், கன்னிக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்கணும் ஐயா என்று பார்வதி சொன்ன போது, பார்வதி பாவம் செய்யாதிருந்தாலாவது நாம் பிள்ளை வாக்கியம் கொடுக்கலாம். பாவம் செய்தவருக்கு பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும். மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும், குழந்தை வரம் கொடுத்தா நாமளுக்கு கொடுங்கவலை வந்து சேரும். பார்வதி அப்ப பார்வதி சொன்னா, சாமி கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகள உயிரங்களை இருப்பாய உம்மனது இருப்பாய உம்மனது சாமி எல்லல உயிரங்களையோ இருப்பாய உம்மனது. நீங்க பிள்ளை கொடுக்க விட்டால் பின்னால வரமான், கைலாசம் வரமான், கடவுள் என்று சொல்லமான், பொங்கி பொறிக்கமான், பூமான் என்று சொல்லமான், ஆங்கிய விக்கமான், ஆளன் என்று சொல்லமான், பாதபூஜை முடிக்கமான், பாதபூஜை முடிக்கமான், பணிவிடையும் செய்யமான், உமக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். ஆண்டவா, பெண்ணுக்கு மனமிறங்கித்தானே நான் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னேனே தவிர, பெண்ணை கண்டும் பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களே, உமக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? என்னைக்குமே நீங்க கைலாசம் வந்தீங்கன்னா உமக்கு பாத பூஜை முடித்து நான் பணிவிடை செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமான், நீ என்னதான் சொன்னாலும் சட்டத்தை மீறி என்னால் நடக்க முடியாது பார்வதி, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்ற ஆண்டவன் சொல்ல, இதோடு நாமல் விட்டு விட்டோமையானால் குழந்தை வாக்கியம் கொடுக்க முடியாது என்று அந்த பார்வதி அங்கார கோபங்களை கொண்டு, சாமி நீங்க இப்ப கொடுக்க வேண்டாம், நீங்க இப்ப கொடுக்காது, நிச்சயமா நான் கொடு, பகவான கொடுக்கவே, பார்வதி நான் கொடு, கடவுள் நீங்க கொடுக்கவே, கடவுள் நீங்க கொடுக்கவே, சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏ பார்வதியும் சொன்ன போல் ஆண்டவன் ஏடு சொல், ஏடி அம்மா பார்வதியே, ஏய் பார்வதி, என்னை தாண்டி இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிடி சாபத்தை பிள்ளை இல்லாத நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க, அப்ப பார்வதி சொன்னா, ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. அப்படி கருவுச்சு பிறந்தால் அது தெய்வமும் கிடையாது. எனக்கு மாற்று வரம் தந்தாலே நான் போய் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல, அப்படியானால் அமிர்த கலசத்திலே தெய்வ குழந்தையாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று வாயு தேவன் மகிமையினாலே கையிலே இருந்து 8 அமிர்த கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜா நாகக்கண்ணே, உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திர வாக்கியத்தை தீர்ப்பதற்காக இந்த அமிர்த கலசத்தை உங்க அரண்மனையிலே வைத்துக் கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வாங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே 1008 சொரூபத்தில் அரஸ்வரூபமாகி
வைத்து உங்களுக்கு கை குழந்தையாக வந்து பிறப்பாள் என்று வாக்கு வரங்களை கொடுக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் அமிர்த கலசத்தை வாங்கினார்கள். தன்னுடைய அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே வைத்து கலசம் 8 வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா?
அமிர்தம் என்னும் சொல்லக்கூடிய 8 கலசத்தில் அம்மா வந்து பிறந்த போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப மட்டில்லாத மகிழ்ச்சி. குழந்தையே இல்லாதவர்களுக்கு 8 குழந்தை வந்து பிறந்த உடனே சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுத்து சிறப்பாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே கைலாசத்திலே பார்வதாதேவி பார்த்தாள். ஒரு பிள்ளைலாத வீட்டுல பார்வதிக்கு 8 குழந்தை வந்து பிறந்ததை நினைத்து மனதிலே ஆனந்த சந்தோஷப்பட்டு நாமளுடைய அம்சத்திலே சக்தியினுடைய அவதாரத்திலே நாகக்கண்ணிக்கு 8 குழந்தையை கொடுத்திருக்கிறோம். இந்த 8 குழந்தையுமே சிவபெருமான் மனசிலே என்னவாக நினைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேணும் என்று என்னை விட அழகு பெண்ணை இந்த உலகத்திலே பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டா, உன்னை விடவும் உன் தங்கைமார்களே பேர் அழகு என்று சொல்ல பகவான் சொல்ல இனி இவள் 8 பேரையுமே இறைவன் பார்க்க கூடாது என்று கண்ணபிரானை வரவழைத்து பத்ரகாளி, மாரியம்மா, முத்தாரம்மா, முப்பிடாதி, காந்தாரி, கனகதுர்க்கை, வடக்குத்தி அம்மா இவள் 8 பேரையுமே கைலாசத்துக்கு ஏமாற்றி எடுத்து கொண்டு வந்தாள். சிவன் போகாத இடமாகப்பட்ட சந்தனமான் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைக்க 16 வயதிலே அம்மா பக்குவதி பெண்ணான உடனே அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று மாமுனிவரிடத்திலே கேட்டபோது எனக்கு தெரியாது என்று சொல்ல, அப்படியானால் அம்மா அப்பாவை அறியணுமானா ஆண்டவனை என்னை அக்கினியாகத்தை வளர்க்க வேணும் என்று காளியர்கள் 8 பேர்களும் சிவபெருமானை எண்ணியே அக்கினியாக வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கினி யாகத்தினுடைய வெக்கையினால ஆண்டவனால் கைலாசத்தில் இருக்க முடியல. பார்வதி சிவனுக்காக அக்கினியை அணைக்க வேண்டும் என்று பத்ரகாளி அம்மா இடத்திலே கேட்டாள். நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது, உன் ஆண்டவனை காப்பாற்றும் அன்பு இருந்தா நீயே போய் இறங்குனா. பார்வதி பொசுக்குன்னு போய் அக்கினியில இறங்கிட்டா. ஐயோ கோவத்துல சொன்ன நம்ம அக்கா உடனே போய் யாகத்துல இறங்கிட்டாளே. சிவன் இல்லையே சக்தி இல்லையே, சக்தி இல்லையே சிவன் இல்லை. சக்திக்கு உயிர் கொடுக்க சிவன் வந்தா நமக்குத்தான சாபத்தை கொடுப்பார். நாமளும் அக்கினியில இறங்க வேணும் என்று பார்வதிக்கு பின்னால் பத்ரகாளி அம்மா யாகத்தில இறங்கினாள். 8 பேரும் யாகத்தில இறங்கிய உடனே அம்மா கருகி உருகி கைப்பிடி சாம்பலானா சிவபெருமான் மறு உயிர் கொடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராய், திருபிரம்பா தட்டுவாராய், தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாராய். அவன் சந்தனமா ஜோலையில 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை போடு வரங்கள் வாங்கி 50 அருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தார் புகழான பத்ரகாளி. அவன் 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க முப்புறத்து கோட்டையில 3வது உயிர்கள் வாங்கி தாயான பத்ரகாளி அச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாளா. மகுடன அதை முடித்து கைலாச மலையதில கண்டூரி மலையதில வைரப்பார தன்னதில அந்த வைரவர அழைத்து கொண்டு ஆண்டவ இடமதியில அம்மா 21 முத்து வரும். அவன் இணைய நம்ம வாங்குவாளா. பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா. பகவானுக்கு போடும் போது பார்த்தால பார்வதியா அம்மா பத்ரகாளி போட்ட முத்த இறக்கலைன்னா பகவானும் ஆண்டு போவான். அடி பிச்சை கேட்பாளா. உயிர் பிச்சை கேட்ட போது புத்திரமியா பத்ரகாளி மண்டி போட்டு கேட்டதால மனமிறங்கி வாராளே. ஏன் அம்மா பார்வதியே போட்ட முத்தை இறக்கித்தாரே. பூஜை எது கொடுக்க வேணும், பூஜை எது வாங்கி கொண்டு அவ வேப்பில கையில் எடுத்து ஏன் விளையாடி வாராளே. அவ போட்ட முத்தை இறக்க போறா. நீங்க போடுங்கம்மா ஒரு குலவை
காளியம்மா பின்னடக்க கைலாச மலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா எடுப்பாரு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போதராஜ பட்டணம்மா புகழ் பெருகி வாராளே சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை ஆயவன கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி எங்க எங்க போவோம் என்று குளிர்ந்ததித்து ஆட வேணும் குச்சால வாராளே அருவிக்கர நீராடு அவன் குச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கி குச்சாலன் தன்னை விட்டு தென்றெழுத்த வேளுகின்ற தென்றெழுத்த வேளுகின்ற தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு நாலுமுக்கு சாலை விட்டு ஐட்டி விளக்கு விட்டு கடையநல்லூர் பாதையாக புளியங்குடி வாராளே புளியங்குடி தன்னை விட்டு கிழக்கு முகமாகி எங்க எங்க போவோம் என்று நம்ம சங்கரன் கோவிலில அம்மா தெப்பத்தில நீராடி அவன் தீர்த்தமாடி மாத்துடுத்து அம்மா திருநீச்சு காப்பணிந்து பத்திர காளியம்மா மாத்துடுத்தி தீர்த்தமாடி மஞ்சள் துயில் பட்டுடுத்து அவன் சங்கரனைனார அவன கோமதிய நான் வணங்கி சங்கர கோவி தன்னை விட்டு கிழக்கு முகமாக எங்க எங்க போவோம் என்று உருண்டமலை திரண்டமலை ஆவையார கழுகுமலை அந்த கழுகுமலை கந்தனைத்தான் அவன் கழுகாச்சல முத்தையத்தான் அவன் கண்டுமல்ல நான் வணங்கி அவன் கழுகுமலை தன்னை விட்டு அம்மா தெற்கு முகமாகி எங்க எங்க போவோம் என்று என் தாயான பத்திரகாளி அவன் எத்தனையோ ஊர் இருக்க அவன் அத்தனையும் தடை கடந்து அங்கேயும் போகாம அவன் எத்தனையோ ஊர் இருக்க இந்த பழங்கோட்டை நன்னதியில எங்க பத்திரகாளி வாராள சான்றோர் குலமதியில என் சத்திரியனை காப்பதற்கு அவன் சக்தி கொண்ட பத்திரகாளி அவன் ஊருக்கு மத்தியில என் பத்திரகாளி நிலைய வாங்கி இந்த பழங்கோட்டைமான நேரத்திலே வந்து சான்றோர் சத்திரிய குல மக்களை காவல் காக்கும் தெய்வமாக என் தாயாகப்பட்ட புட்டாபுரம் குலவிருந்த புகழ்பெரிய பத்திரகாளி அம்மா பழங்கோட்டை மாநகரத்திலே ஊருக்கு மத்தியிலே சான்றோர் மக்களிடத்திலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த பழங்கோட்டை நகரத்திலே வாழக்கூடிய மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் யாவராக இருந்தாலும் அவளை வணங்கக்கூடிய மக்கள் அனைவர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வர செய்து மக்கள் ஒரு பயிராக